கிளம்புறேன்டா. பாய்டா. டேய் இந்த வாரம் ஊருக்கு போனோம் தெரியும்ல. இந்த வாரமா? இந்த வாரம் என்ன ஊருக்கு? டேய் எலெக்ஷன்ல. ஓ ஆமா, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீ யாருக்கு போடுவேன்னு தெரியும். பாய், நீ யாருக்கு ஓட்டு போட போற? நான் ஒன்றும் டிசைட் பண்ணலடா, இனிமே தான் பார்க்கணும். ஆமா, நீ யாருக்கு போட போற? நான் இந்த பழைய கட்சியெல்லாம் எதுக்கும் இல்லை மச்சான், புதுசு தர பலன்னு இருக்கேன். புதுசாதான், அதான் யாருக்கு? என்னடா சொல்ற? டேய் ஏன்டா இப்ப ஷாக் ஆகுறீங்க? இல்லடா, அந்த கட்சி அதுவே ஒரு மோசமான கட்சி. மோசமான கட்சியா? நான் பாயே உங்க ஆளுங்க யாரும் விடலன்ட்டு காண்டாவதியா? டேய் டேய் டேய், என்னடா உங்க ஆளுங்க எங்க ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க? பா நான் ஒன்னும் சொல்லப்பா, பாய் தான் அப்படி நினைக்கிறான். எப்பா டே, எதுக்குடா தேவையில்லாம பேசுறீங்க? என்ன ஆளை விடுங்க, நீ எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடு. வரேன்டா டே, பாய்டா. பாய்டா. ஏ பாயே, சும்மா தான் சொன்னேன், கோச்சிக்காதானே? என்ன பாய், உங்க எதிரிக்கு ஜெயிச்சிட்டாங்க போல. எனக்கு ஏன்டா எதிரியா இருக்க போறாங்க? மக்களுக்கு நல்லது செஞ்சா சரிதான். பத்தியா, வன்மத்துல பேசலாம். ஏன்டா நீ வேற? மச்சான் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம வெளியே போலாம். ஏ பாய், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்றா. இல்ல, நீங்க எப்ப கன்வெர்ட் ஆனீங்க? கன்வெர்ட்டா? இல்ல புரியல. இல்ல பாய், முஸ்லிமா மாறி இருப்பீங்கல்ல, அதான் எப்பன்னு கேக்குறேன். அதெல்லாம் தெரியாதுடா, எங்க தாத்தா காலத்துல இருந்து முஸ்லீம் தான். கன்வெர்ட்லாம் ஆனமான்லாம் தெரியல. ஏண்டா, சொந்த மதத்துல இருந்தா மாறுறீங்க, எப்ப என்னன்னு கூட தெரியாம இருப்பீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நம்ம நாட்டோட மதத்தை எப்படிலாம் அழிச்சிருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதான். எது? வாட்ஸ்அப் ஃபார்வர்டா? ஆமாண்டா, நாங்க சொல்றதெல்லாம் போய் நீங்க சொல்றதுதான் உண்மை. போடா டேய் போ. டேய், நீங்க ஒரு மேட்ரு கேள்விப்பட்டேன். நம்ம இந்தியா செகுலர் கண்ட்ரிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போயிடா. முஸ்லிம்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கதையே வேற. இங்க வந்துதான் எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க. இதெல்லாம் யாரா அவங்க சொல்றது? மீட்டிங் போறான்ல, நாங்கதான். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த மீட்டிங் போவாத, அவங்க கூட சேராதான்ட்டு. ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? டேய், அவன் என்ன பொய்யா சொல்ல போறாங்க? எல்லாம் இந்த மதமா இருக்கானுங்க பாரு, அவனுங்கெல்லாம் வந்தது. மதம் மாறுது அவங்கவுங்க விருப்பம்டா, அது ஒன்றும் கொலை குத்தம் இல்லை. அதுக்காக ஒரு ரொட்டி துண்டு காசப்பட்டு இந்த நல்ல மதத்தை விட்டுட்டு மோசமான மதத்துக்கு போய் சேருவாங்களா யாராச்சும்? அப்படி பார்த்தா ஒரு ரொட்டி துண்டு கூட வழி இல்லாம சொந்த மக்களே வச்சிருந்தது, அது எவ்வளவு பெரிய கேவலமான மதமா இருக்கும். டேய் 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 டேய், என்னடா டேய்? டேய் விடுங்கடா. டேய் நீ போடா. ஏன்டா டேய் அவன்கிட்ட மட்டும் இப்படி கோவப்பட்டே இருக்க? அவன் தானே தேவையெல்லாம் வாய் விட்டு இருக்கான். டேய் அவனோட நான் பயங்கரமா கலாச்சிருக்கேன், ஆனா என் மேல வர்றத கோவம் அவன் மேல ஏன்டா இப்படி வருது? இல்லடா, அவனை பத்திர ஸ்தம்ப கட்டாவது எனக்கு. ஏ பாய், சும்மா தான் சொன்னேன், கோச்சிக்காதானே? ஏன்டா அவனை போயிட்டு? ஏய் சும்மாடா, ஜாலி. சும்மானா அப்ப உங்களுக்கு ஓட்டு போட மாட்டல? அது உண்மையாதான் சொன்னேன். ஏன்டா? ஏன்னா இப்ப அவ்வளவு ஷாக் ஆகுற? ஏன் ஓட்டு போட்ட என்ன? டேய் அது மோசமான கட்சிரா. எங்க அது மோசமான கட்சின்றதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாப்போம். பாருடா, இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி. இங்க யார் வேணா எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம். ஏன் நீ உனக்குன்னு ஒரு தனி மதத்தையே கூட உருவாக்கிக்கலாம். கடவுளே இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மதமே கிடையாது. அதான் இந்தியாவோட பியூட்டியே. ஆனா இந்த மொத்த பியூட்டியும் அழிக்கிற மாதிரி இந்த நாடு முழுசும் ஒரு மதத்துக்கு தான் சொந்தம், மத்த மதத்துக்காரெல்லாம் முழுசா இந்த நாட்டை உரிமை கொண்டாட முடியாதுன்னு ஒரு அரசியலை விதைக்கிறான் பாரு. அந்த அரசியல் கட்சிய ஒரு கேவலமான கட்சின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? நீயே சொல்லு பாப்போம். இதான் மச்சான் பிரச்சனையே. இந்த ஒரு விஷயத்த வச்சு அந்த கட்சியை பிளான் பண்ணிருக்காங்க. சரி, சில மோசமான வரலாறு அந்த கட்சிக்கு இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அந்த கட்சி புறம் நல்லதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? யார் யாருக்கோ ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம்.
இவங்களுக்கு தான் ஒரு தடவை போட்டு பார்ப்போமே. கரெக்ட் தான். ஆனா அதுக்கு நிறைய கட்சி இருக்கே, ஏன் இவங்க? ஏன்னா எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு மதம் அந்த கட்சிக்கு கிடையாது. மத பற்றுதான் இருக்கு. இந்த மத பற்றுலாம் நாளைக்கு மதவெறி ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் நாளைக்கு நீயே கூட மாறலாம். சான்ஸே இல்ல. எனக்கு நல்லா தெரியும் மத வெறி எது, மத பற்று எதுன்னு. என்னோட லிமிட் எனக்கு தெரியும். மாறலன்னா சந்தோஷம் தான்டா. டேய், என்னடா வச்சு என்ன பண்ணி வச்சிருக்க? மச்சான், எப்பயும் மாதிரி தான்டா சண்டை. ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்டா. கோவத்திரியா? டேய், அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. இல்லடா, ஏதோ தெரியாம நடந்துருச்சுடா. டேய், உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த நாய் கூட சேராதுன்னு. இப்ப பாத்தியா, உன்னையே அந்த தீவிரவாதி மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதடா, அப்படிலாம் சொல்லாதடா. தெரியாம நடந்துருச்சுடா. ஏதாச்சும் பண்றா. என்னடா பண்ண சொல்ற? அவன் வாழ்க்கைய முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கைய முடிஞ்சிச்சு. என்னடா நீ? மச்சான், டேய் மச்சான், மச்சான், டேய் எழுந்துடா. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? டேய் மச்சான். இப்ப யாருக்கு தான் ஓட்டு போடலான்ற? அதெல்லாம் ஏன்டா இப்போ? நான் தானே கேக்குறேன், சொல்லு பரவாயில்ல. யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம்டா. நம்மளை ஆண்ட கட்சி, ஆள்ற கட்சி, இல்லை ஏதாவது புது கட்சி கூட ஓட்டு போடலாம். ஆனால் இந்த மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு உன்னையும் என்னையும் பிரிக்கிறான் பார், அவனுக்கு மட்டும் போடக்கூடாது. அப்புறம் நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒற்றுமை எல்லாமே போயிடும்.